பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னிக்கு சக்தி யாருக்கும் தெரியாமல் ஒரு சாரியை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அதை பார்த்த பொன்னி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் உங்களை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி பொன்னி கடுப்படிக்கிறாங்க. ஆனால் நம்ம சக்தி சொல்கிறாரு, இல்லை பொன்னி, இது நம்ம கம்பெனிலேருந்து நானே பார்த்து உனக்காக டிசைன் பண்ண சாரி, நீ இந்த சாரியை கண்டிப்பாக கட்டிக்கணும் அப்படின்னு இங்கே சக்தி பொன்னியை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம வெண்ணிலாவும் பிரீத்தியும் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா சக்தி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் பொன்னி அதை வாங்க மறுத்தாலும் சக்தி, எனக்கு தெரியாது பொன்னி, நான் இந்த புடவையை இங்கே வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு நீ இதை கட்டி தான் ஆகணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அதை வச்சுட்டு கீழே போயிடுறாரு. வெண்ணிலாவும் பிரீத்தியும் கீழே போயிட்டு பேசிக்கிறாங்க. பார்த்தீங்களா சக்தி மாமா யாருக்கும் தெரியாமல் அந்த புடவையை கொண்டு போய் பொன்னிக்கு கொடுக்குறாரு, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு பிரீத்தி சொல்ல, இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க, அதுதான் பிரீத்தி நானும் பார்த்துட்ருக்கேன், ஆனால் சக்தி மாமா கொடுத்துருக்கலாம், ஆனால் பொன்னி அந்த புடவை கட்டுவான்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ஒரு நாள் நடக்காது, அப்புறம் சக்தி தான் கொடுத்துட்டாரே, பொன்னி கட்டி தானே ஆகணும், அதை நான் பார்த்துக்கிறேன் பிரீத்தி அப்படின்னு சொல்லி வெண்ணிலா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அந்த பொண்ணு வீட்டில் இருக்க எல்லாருமே நைட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே நாளைக்கு வளைகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஆள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்வேதாவோட அண்ணன் தாஸ். அதை பார்த்தோடனே சுந்தரத்துக்கு இங்கே செம ஷாக் ஆகுது. என்ன தாஸா, இவன் ஏன் இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க, யாருப்பா, யார் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இது மாதிரி சுந்தர் சாரை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே சுந்தரம் என்ன பண்ணுறதே தெரில, மாப்பிள்ளை உங்களுக்கு தான் வந்திருக்காங்க, யார் மாப்பிள்ளை அப்படின்னு சதர் சார் கேட்க, இங்கே சுந்தரத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, மாமா அது மாமா நம்ம பாடுறதுக்காக வாய்ப்பு கிட்ட வந்திருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே ஜெயா சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை பாடுறதுக்கு சான்ஸ்லாம் கேட்டால் நம்ம ஆஃபீஸர் சொல்ல வேண்டியதானே, ஏன் வீட்டுக்கெலாம் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நான் கேட்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சுந்தரம் ஒன்று, தாஸ் வா வெளில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், தாஸ் ஒன்று, ஏன் சார் வெளில போய் பேசணும், இங்கேயே பேசலாம், எல்லாரும் முன்னாடியும் பேசலாமே அப்படின்னு இங்கே சொல்லவும், சுந்தரம் ஒன்று, தாஸ் தேவையில்லா பிரச்சனை பண்ணாத தாஸ், வா தாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எந்த பிரச்சனையும் பண்ணல சார், உங்களை பார்த்து பேசலாம் தான் வந்திருக்கேன், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, அதுதான் நேர்லேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே சக்தி கேட்குறாரு, என்ன மாமா அப்படின்னு கேட்கவும், இல்லை சக்தி, அதான் வெளில போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சான்ஸ் கேட்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், சக்தி கேட்குறான், இல்லையே மாமா, சான்ஸ் கேட்டு வந்தால் அவர் அமைதியாக பேசணும், நீங்கள் வேணால் கொஞ்சம் கெத்தாக பேசலாம், ஆனால் நீங்கள் என்னமோ பம்மி பேசுகிறீங்க, அவர் என்னமோ உங்களை எய்த்து பேசுகிறாரு, சரியில்லையே மாமா அப்படின்னு சொல்லவும், சுந்தரனே இங்கே பட் தாஸ் இதெல்லாம் சரியில்லை தாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார்னு சொல்கிறது சரியில்லையா, அப்போ நான் மச்சானை கூப்பிட்றேன், ஓகேவா மச்சான் அப்படின்னு கூப்பிடுவோம். சண்முகனே கேட்குறாரு, என்ன மாமா உங்கள் கிளாஸ்மேட்டாக என்ன மச்சான்லாம் கூப்பிட்றாரு, ஒன்றும் சரியில்லையே அப்பா, என்னென்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சந்திரசேகர் சண்முகம் எல்லாம் எழுந்துக்கிட்டே போகிறாங்க. இங்கே பாருப்பா, யார் நீ, உனக்கு என்ன வேணும், இங்கே எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்க நீ இப்போது அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனை நான் பண்ணல சார், உங்கள் மாப்பிள்ளை தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா ஸ்வேதா வாசல்லேருந்து உள்ளே வராங்க. ஸ்வேதாவை பார்த்தா இங்கே பிரீத்தி, பொன்னி, உஷான்னு எல்லாருமே ஷாக்காக வராங்க. யார் இந்த பொண்ணு, இவன் என்ன ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரான் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்தோடனே திரும்பவும் கேட்குறாங்க சந்திரசேகர், இங்கே பாருப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், இவங்க பேர் ஸ்வேதா, என் தங்கச்சி, பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு உங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்தாங்க, ஆனால் இவங்க மாப்பிள்ளை பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை அடிக்கடி வர சொல்லியிருக்காரு, அதோட என் தங்கச்சி கூட நெருங்கி பழகியிருக்காரு, இப்போது அவள் கன்சீவாக இருக்கா, இப்போது அவர் என் தங்கச்சியை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே இருக்க எல்லாருமே கொந்தளிச்சுறாங்க. என்னையா சொல்கிற, நீ பாட்டுக்கு எங்கள் வீட்டு மரும மேலே ஓஷத்துக்கு பேசிகிட்டு இருக்க, அவர் யார் தெரியுமா, அவருடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, நீ பாட்டுக்கு ஓஷத்துக்கு பேசிகிட்டு இருந்தா இங்கே வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மிரட்டுறாங்க. உடனே இங்கே தாஸ் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசலை, உங்கள் மாப்பிள்ளை நல்லவர்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், ஆனால் அவர் நல்லவராங்கிறத நான் தானே சொல்லணும், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரமும் அப்புறம் ஸ்வேதாவும் நெருங்கி பழகின ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாரு. இங்கே பார்த்தீங்களா என் தங்கச்சி கூட அவர் எந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்காருன்னு, இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது, சாதாரணமாக சான்ஸ் கேட்டு வர பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பழகுவாங்களா அப்படின்னு இங்கே ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை,
இங்கே சுந்தரம் ஸ்வேதாவுக்கு பேசின சின்ன ஒரு ஆடியோவை போட்டு காட்டுறாரு. அதில் சுந்தரம், ஸ்வேதா இங்கே பாரு ஸ்வேதா, நான் கண்டிப்பாக உன்னை பெரிய பாடகி ஆக்குவேன். நீ எப்போதுமே லைஃப்பில் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்வேதா, ஐ லவ் யூ ஸ்வேதா அப்படின்னு சொல்லி இங்கே சுந்தரம் ஸ்வேதாட்ட பேசின சின்ன ஒரு ஆடியோவை எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே கொந்தளிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி இப்போது கன்சீவாக இருக்கா, அதுக்கான ரிப்போர்ட் இது, அதுக்கான ப்ரெக்னன்சி கிட்டு இது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே இங்கே பவானி வந்து, என்னங்க இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்கவும், சுந்தரம் ஒன்று இல்லை பவானி, என்னை மன்னிச்சிரு பவானி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பவானி, ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், என்னை மன்னிச்சிரு பவானி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கே சுந்தரம் சொல்லவும், இங்கே சந்திரசேகர், ஜெயா, பவானி எல்லாருமே, என்ன மாப்பிள்ள தெரியாமல் பண்ணிட்டீங்க, என்ன தெரியாமல் நடந்துச்சு, இது எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் எவ்வளோ பெருசாக நம்பணும், உங்களை நாங்கள் முழுசாக நம்பி தானே எங்கள் பையன் மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டோம், அதனால தானே இந்த பிஸ்னஸ் பொறுப்பெலாம் உங்கள்கிட்ட கொடுத்தோம். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படியாப்பட்ட கேடுகட்டத்தனமான வேலை பார்த்துருக்கீங்க, இது மாதிரி இன்னும் எத்தனை பேருடைய பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், இங்கே பொன்னி ஒன்று, ஆமாம் இது மாதிரி இன்னும் இவர் நிறைய பொண்ணு கூட பழகியிருக்காரு, நானும் நேரில் பார்த்துருக்கேன், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், அப்படின்னால தான் என்ன அவர் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்னு பிளான் பண்ணார். இன்னும் ஒரு சில பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்குது, அவர் ஃபோனில் வாங்கி செக் பண்ணி பாருங்கள், இன்னும் அவர் எத்தனை பொண்ணு கூட பழகிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அவர் நிறைய பொண்ணுங்களை இது மாதிரி ஏமாற்றிருக்காரு. அன்னைக்கு கூட நம்ம வீட்டு கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஓடினான்னு சொன்னேனே, அந்த பொண்ணு இவர் தான் அழைச்சிட்டு வந்தார். அன்றைக்கி நான் சொல்லும்போது யாரும் நம்பலை, இன்றைக்கி புரியுதா இவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு இங்கே பொன்னி சொல்லவும், சரிதான் பொன்னி, அன்றைக்கி நீ சொல்லும்போது நாங்கள் நம்பலாமா, இப்போ தானே எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இதை பார்த்து சுந்தரத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சுந்தரம் கத்துறாரு. கத்திக்கிட்டே ஏந்திரிச்சிடாரு. அப்போ தான் தெரியுது சுந்தரத்துக்கு இது எல்லாமே கனவுன்னு. அப்போ தான் புரியுது. பக்கத்தில் இருக்கிற பவானி எழுந்திரிச்சிட்றாங்க. என்னாச்சுங்க, என்னங்க ஏதோ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு கத்துனீங்க, என்னாச்சு, எதுவும் கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி பவானி எழுந்துச்சு கேட்குறாங்க. சுந்தரத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சுந்தரம் மூஞ்சி ஃபுல்லாக வெறுத்து போயிடுது. பவானி, என்னாச்சுங்க, மூஞ்சிலாம் பாருங்கள் எப்படி வெறுத்து போயிருக்குன்னு, என்ன பண்ணீங்க, என்ன கனவு அப்படி, என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே எழுந்திச்சிங்க, என்ன கனவுங்க அப்படின்னு பவானி கேட்க, சுந்தரம் திருதுன்னு முடிச்சுட்டு, ஒன்றும் இல்லை பவானி, ஏதோ ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாங்க மன்னிச்சுன்னு கத்துனீங்க அப்படின்னு கேட்கவும், தெரியல பவானி, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, எதையாவது போட்டு மனசில் போட்டு யோசிச்சுட்டே தூங்காதீங்க, தூங்குனா இப்படி தான் அப்புறம் கெட்ட கனவாக வரும், ஒழுங்காக படுங்க அப்படின்னு கேட்கவும், சுந்தரம் கேட்குறாரு, நான் வேறு ஏதாவது உலகண்ணா பவானி அப்படின்னு கேட்கவும், ஏங்க இல்லையே அப்படின்னு சொல்லவும், சரி பவானி, அப்போது நான் வேறு எதுவும் உலகல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ஏங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் படுத்துக்கிறாரு. பவானிக்கு அப்போ தான் சந்தேகமே வருது. என்ன இவர் மன்னிச்சிரு பவானி சொன்னார், இப்போ என்னடானா நான் வேறு ஏதாவது உலகண்ணான்னு கேட்குறாரு. அப்போது இவருக்கு இன்னும் நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் ஏன் அதை நம்மள்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறாரு, சொல்ல மாட்டுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு பவானி யோசிக்கிறாங்க. சரி, எதாக இருந்தால் என்ன, இந்த வளைகாப்பெலாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் அமைதியாக படுத்துடுறாங்க. சுந்தரம் யோசிக்கிறாரு, காலைல விடிஞ்ச உடனே வழியாக அந்த ஸ்வேதாவை கால் பண்ணி ஃபஸ்ட்டு பேசணும், இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அதுங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க வைக்கணும், அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இல்லைனா நம்ம கண்ட கனவு நினைவாயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு இந்த வீட்டில் இடம் இருக்காது, நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சுந்தரம் யோசிச்சுக்கிட்டு ஒரு பயத்தோடு அப்படியே தூங்குறாரு.